ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஇ மேக்ஸ் இன் தமிழ். ஸோ ஆல்ரெடி சில பேர் நம்ம வேற சேனலில் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்மளோட மெயின் சேனல் வந்து கார்த்திக் மேக்ஸ்ன்னு தனியாக இருக்கும். அது வந்து 8, 9, 10, 11, 12 எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் காமனாக ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும். இந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவ்லி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒன்லி ஃபார் ஜேஇ ஆஸ்பிரன்ஸுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு 11th and 12th பேசிக்ஸும் நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் மேஜராக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எங்கன்னா ஜேஇ தான். ஓகேங்களா? ஏன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து ஜேஇக்கு கிடையாது, டு பி வெரி ஃப்ராங்க். ஓகேங்களா? நீங்கள் சும்மா ஜேஇ சம்ஸ்ன்னு போய் பார்த்தாலே உங்களுக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து ஹிந்தியில் தான் வரும். ஸோ நிறைய பேர் வந்து தனியாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால இந்த சேனல் நான் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஜேஇ ஆஸ்பிரன்ஸ்க்காக மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒன்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் விச் வேர் ஆஸ்க்டு இன் ஜேஇ கொஸ்டின்ஸ் தான். நான் தனியாக வந்து லெக்சருக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொண்டு வருவேன், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொண்டு வருவேன், அண்ட் தென் பிஒய்க்யூஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொண்டு வருவேன். இது எல்லாத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் இன்டு தி ஜேஇ ட்ரீம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தயங்காமல் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எப்போல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ யூ கேன் லேர்ன் தட். ஓகேங்களா? ஸோ மேக் ஷூர் எந்தெந்த சம் எப்படி என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியும். இல்லை நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி தரேன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இல்லை ஸ்லோவாக சொல்லி தரேன்னா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 11th 12th பேசிக்ஸில் ஓரளவுக்கு இருந்திருக்கீங்க அப்படின்னா தான் யூ கேன் கம் இன் டு திஸ் செஷன். அப்படி தானே? யா, பட் எனக்கு பேசிக்லாம் தெரியாது சார், நான் இப்போ சார் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் புரியாம தான் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு ஐ வில் கேரண்டி. ஸோ வில் ஸ்டார்ட் வித்வுட் ஃபர்தர் டிலே. லெட் ஸ்டார்ட் வித் த வெரி பேசிக் கொஸ்டின். எஸ், ஸோ நான் ரெக்கார்டிங் செக் பண்ணிப்பேன் அப்பப்போ. யா, ஓகே. த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூ கேன் see here. Given that x square plus x minus 6 is a factor of this biquadratic polynomial, find the values of a and b அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பாலினாமியல் குவாட்ராட்டிக்ல இருக்கு, இன்னொரு பாலினாமியல் வந்து உங்களுக்கு பை குவாட்ராட்டிக்ல இருக்கு. இதோடைய ஃபேக்டர் வந்து அதுக்கும் ஃபேக்டர் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6, இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ண எனக்கு என்ன வரும்? நார்மலாக எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணால் -6, சப்ட்ராக்ட் பண்ணால் 1, அப்போ 3 × 2 2. ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு போடலாமா? அப்போ இதோடைய ஜீரோஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -3 ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு +2ன்னு வரும். ஃபேக்டர்ல இருந்து 0 போனோம்னா ஈக்குவல் டு 0 போட்டுப்போம். இப்போ சப்போஸ் அவங்க கொடுத்துருக்கிற இந்த பை குவாட்ராட்டிக்கை நான் வந்து ஒரு பி ஆஃப் எக்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா இதோடைய ஃபேக்டர் இது அப்படின்னா, அதாவது அந்த ஃபேக்டர் மீன்ஸ் ஒன் ஆஃப் த மல்டிபிள் அப்படின்னா இந்த -3ம் 2ம் இதுக்குமே ஃபேக்டர் தானே. சொல்றது புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 உடைய ஃபேக்டர் 3ம் 2ம்னா இந்த 6 உடைய மல்டிபிளான 18க்கும் ஃபேக்டர் இந்த சேம் 3ம் 2ம் தானே வரும். லாஜிக்கா பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். 6 உடைய ஃபேக்டர் 3ம் 2ம்னா 6 உடைய மல்டிபிளான 18க்கும் 3ம் 2ம் தான் ஃபேக்டர். அதே அண்டர்ஸ்டாண்டிங்ல ஐ கேன் சே தட் அந்த பெரிய ஃபேக்டர்ஸ் வந்து, அதாவது அந்த பை குவாட்ராட்டிக் வந்து இந்த -3 + 2 போட்டாலும் எனக்கு 0 வரும். சரிங்களா? அப்போ அந்த கேள்வி நான் பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா P of -3 equal to 0 and P of 2 equal to 0 தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா? இது வெறும் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will be getting two linear equations in two variable. அதை நீங்க சால்வ் பண்ணா நமக்கு a வேல்யூ b வேல்யூ கிடைக்கும். புரியுதா? ஸோ அப்போ P of -3 ஃபர்ஸ்ட் போடுறேன். P of -3 அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 2 times -3 power 4 -3 cube minus a times -3 square b times -3 plus a plus b minus 1 equals to 0. சால்வ் பண்ணா என்ன ஆகும்? இது 81, 3 power 4 வந்து 81, 81 times 162 minus 27, இது வந்து -9a minus 3b plus a plus b minus 1 equals to 0ன்னு வரும். ஸோ சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஏவை சால்வ் பண்ணுங்க. -9aவும் ஏவும் -8aன்னு வரும். -3bயும் bயும் -2bன்னு வரும். நம்பரை சால்வ் பண்ணுங்க. 162 27 போர்ஷன் என்ன ஆகும்? 27 5 15 to 135, இது ஒரு 1, அப்போ 136ன்னு வருமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 162ல 27% என்ன ஆகும்? 5 15 - 2 13, அதுல இன்னும் ஒரு 1 மைனஸ் பண்றேன், கடைசியில் ஒரு 1 இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணா 134ன்னு வரும். ஸோ விச் இஸ் 134 ஈக்குவல்ஸ் டு 0. இது ஃபுல்லாக நான் 2வால் கேன்சல் பண்ணா எனக்கு 4a minus b minus 4a minus b இது plus 67 equal to 0ன்னு வரும். இதில் நான் வந்து மைனஸை ஃபுல்லாக எடுத்தேன் அப்படின்னா 4a plus b equals to 67 வரும். கீப் இட் as equation 1. புரிஞ்சுதா இல்லையா? ஃபர்ஸ்ட்
இப்போ இதே மாதிரி பிஎஃப் மைனஸ் 2 கண்டுபிடிங்க. சாரி, பிஎஃப் 2 கண்டுபிடிங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2 எடுங்க. பிஎஃப் 2 எடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ் 2 பவர் 4 plus 2 cube minus a times 2 square b times 2 plus a plus b minus 1 equals to 0. அப்போ 2 4s are 32 வா? So 32 plus 8 minus 4a plus 2b plus a plus b minus 1 equals to 0. So இதை சால்வ் பண்ண என்ன ஆகும்? 32 8 40 40 minus 1 39. So 39a சாரி 39 நம்பரா, 39 கான்ஸ்டன்ட் நம்பர்ல பார்த்தீங்கன்னா மைனஸ் 4a மைனஸ் 3a வரும், 2bயும் 3b வரும், பிளஸ் 39 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இதை ஃபுல்லாக நான் மல்டிப்ளை பண்ணேன் ஏவால், அதாவது மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு 3 நான் டிவைட் பண்ணுறேன். சிம்பிளி 3 டிவைட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகும் எனக்கு? a மைனஸ் b ஈக்குவல்ஸ் டு 39 அந்த பக்கம் வச்சுன்னா ஆக்சுவலாக மைனஸ் 39 will become ப்ளஸ் 39 வரும், which is equals to 1. புரியுதா? இப்போ ரொம்ப சிம்பிள். 39 13மா, நான் 3 ஆல் டிவைட் பண்ணுறேன்ல, நான் 3 ஆல் டிவைட் பண்ணுறேன், அப்போ 13. ஸோ ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ணால் ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். 4a 5a ஈக்குவல் டு 80 வரும். அப்போ a ஈக்குவல் டு 16. a ஈக்குவல் டு 16 ஈக்குவேஷன் 2ல போட்டிங்கன்னா 16 மைனஸ் b ஈக்குவல் டு 13. அப்போ b ஈக்குவல் டு 16 மைனஸ் 13, b ஈக்குவல் டு 3. ஸோ a வந்து 16, b வந்து 3 தான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. உங்களுக்கு வந்து குவாட்ராட்டிக் பேசிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா நீங்களே வந்து என்ன பண்ணலாம், ஒரு டைம் வந்து போட்டு பார்த்துட்டு யூ கேன் ஆல்சோ ட்ரை த கொஸ்டின்ஸ். நீங்கள் செக் பண்ணுங்க ஆன்சர் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க என்ன சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ டைம், சில கொஸ்டின்ஸ் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பொறுமையாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் மேக் ஷுர் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சிம்பிள் மிஸ்டேக்கோ இல்லை வேரியபிள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆன்சர் வந்து மாறிடும். ஓகேங்களா? பட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸுமே அது ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் ஒரு ஆன்சர் வரும்ல, அதுதான் உங்களுக்கு ஆப்ஷன்லேயே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் 1 மைனஸ் பி இஸ் ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் தென் ஃபைண்ட் இட்ஸ் ரூட் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் நான் வந்து பிஒய்க்யூ, அதாவது எம்சிக்யூ ஏபிசிடி ஆப்ஷன் கொண்டு வரல. நான் ஜென்ரலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக நான் சில கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் பிகினிங்ல இருக்கும். போக போக அப்படின்னு அந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இந்த சம்ல இந்த வீடியோவில் வந்து ஒரு 10 சம் கிட்ட போடலாம். ஓகேவா? ஸோ இஃப் 1 மைனஸ் பி இஸ் ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன், அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் பி ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இதுக்கு ஒரு ரூட் வந்து அவங்க 1 மைனஸ் பி அப்படின்னா இன்னொரு ரூட் வந்து நான் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக நம்ம ஆல்ஃபா பீட்டா எடுப்போம். ஒரு ரூட் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு நார்மலா இங்க 1 மைனஸ் பி எங்க இருக்கு பாருங்களேன், கான்ஸ்டன்ட் பொசிஷன்ல இருக்கா. இப்போ நமக்கு இதுல a உடைய வேல்யூ என்னன்னு தெரியும், 1 தெரியும், which is coefficient of x square. b உடைய வேல்யூ p ன்னு தெரியும், which is coefficient of x. c உடைய வேல்யூ கான்ஸ்டன்ட், which is 1 minus p ன்னு தெரியும். இப்போ நார்மலா நீங்க ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி எழுதுவோம், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எப்படி எழுதுவோம், c by a ன்னு எழுதுவோமா. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நான் இங்க மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு நல்லா கவனிங்க, 1 minus p into beta which is equals to c by a அப்படின்றது எனக்கு அதுவுமே 1 minus p தானே வருது. சொல்றது புரியுதா இல்லையா? சிம்பிளா. இப்போ நல்லா கவனிங்க, இதை ஒரே பக்கம் நான் கொண்டு வரேன். அப்போ 1 minus p beta minus 1 minus p is equals to 0. அப்போ நான் 1 minus p காமனா எடுத்தா எனக்கு beta minus 1 equal to 0ன்னு வரும். அப்போ எய்தர் உங்களுக்கு 1 minus p equal to 0வா இருக்கும் ஆர் beta equal to 1 ஆர். நல்லா கவனிங்க. சரியா? இப்போ 1 minus p equal to 0னா அப்போ p equal to 1 ஆர் உங்களுக்கு பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அதாவது பீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 தானே, நான் பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு எய்தர் இது இருக்கும் இல்லைனா இது இருக்கும்ன்றாங்க. சரியா? இப்போ எப்படி சார் நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா அங்கே வெரிஃபை பண்ணலாம். அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை போடுங்க. இப்போ p ஈக்குவல் டு 1 போட்ட ஈக்குவேஷன் என்ன மாறும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 0 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0னா உங்களோட எக்ஸ் வேல்யூ 0 ஆர் எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ் 1ன்னு வரும். ஸோ இது ஒரு ஆன்சர். எதுக்கு? p ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணா. பீட்டா ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணா, பீட்டான்றது ரூட், சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும், 1 மைனஸ் பி பிளஸ் 1 மைனஸ் பி ஈக்குவல் டு 0, பிளஸ் பி கேன்சல். ஸோ 2 ஈக்குவல் டு 0 வருது. இது இஸ் நாட் ஈக்குவல். அப்போ உங்களோட ஆன்சர் வந்து எது? இதுதான் ஃபைனல் ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு 0வும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிஞ்சிடும். ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்து தான். ஓகேங்களா?
ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஜெய் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் டக்குன்னு அட்டன் பண்ணுற ஒரு சாப்டர் இது எல்லாமே இதெல்லாம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. பைனாமியல் தியரமாக இருக்கட்டும், இல்லை பிஎன்சியாக இருக்கட்டும், இல்லை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பரு, ஓகேங்களா, சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸு, இந்த 5 டாப்பிக்கும் எல்லாரும் ஈஸியாக படிச்சிருக்கலாம். ஓகேங்களா, ஈஸியாக மேண்டட்டரி இந்த 5 டாபிக் வந்து படிச்சிருக்கணும். ஒரு லெவல் 1 வச்சுக்கோங்க, லெவல் 1 ஸ்டேஜ் மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் படிச்சு வச்சுருக்கணும். சரியா? ஸோ ஒரு கான்செப்டை படிக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யூ நீட் டு டூ மோர் ப்ராக்டிஸ் வித் பிவிக்யூஸ். நீங்கள் கொஸ்டின்ஸை புதுசாக பார்க்க தான் யூ வில் கெட் மோர் ஐடியா. நீங்கள் அங்கே போய் படிக்கும்போது ஏதோ ஒரு சம்ம போடும்போது ஓகே இந்த சம்ம எப்பவுமே பார்த்துருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு சம்மில் நம்ம அப்ளை பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் போல்டாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இந்த சம் கிளியர் தானே? அடுத்த சம் போலாமா? இப்போ இந்த சம் பாருங்கம்மா. Find the value of a for which the sum of squares of root of this equation assumes the least value. ஓகே, அந்த லீஸ்ட் வேல்யூ மேட்ருக்கு நம்ம அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல்ஸ் டு 0 இருக்குது. இதோட ரூட் வந்து ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டா அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு எழுதுவோமா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் by having sum of roots and product of the roots I can write like this. இந்த ஃபார்முலா தெரியுமா தெரியாதா? தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து சம் ஆஃப் ரூட்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்றது யாரு? மைனஸ் பி பை ஏவா, விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ மைனஸ் 2 பை 1 வரும். ஸோ மைனஸ் ஏ, அதை ஏ பை ஏ மைனஸ் 2 மட்டும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்றது இந்த மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் 1 மட்டும் வரும். அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஏ உடைய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான்மா, அது நமக்கு நீங்க 1 தான் இருக்கு, அதுல இருந்து ப்ராப்ளமும் கிடையாது. சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆஃப் மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் 1ன்னு வந்துடும். சரியா? ஸோ இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் மைனஸ் 4a பிளஸ் 4 வரும். இது மைனஸா மைனஸா பிளஸ் ஆகிடும்ல, அப்போ உள்ள டேட்டா மல்டிப்ளை பண்ணால் 2a பிளஸ் 2 மட்டும் கிடைக்கும். ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2a பிளஸ் 6. மைனஸ் 4aவும் பிளஸ் 2aவும் மைனஸ் 2a வரும். 4 பிளஸ் 2 வந்து 6 நான் போட்டுட்டேன். இப்போ இது அசியூம்ஸ் த லீஸ்ட் வேல்யூ அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க, அசியூம்ஸ் த லீஸ்ட் வேல்யூ. இப்போ நார்மலா வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன், நல்லா கவனிங்க, ஒரு ஈக்குவேஷன் மேக்ஸ் அ பேரபோலாவா, அது எப்படி வேணா வரும் வச்சுக்கலாம். அது எப்படி வேணா வரும், லைக் ரெண்டு பக்கம் வரலாம், இல்லை எந்த பக்கம் வேணா வரலாம். பட் இஃப் இட் இஸ் ரூட், ரெண்டு ரூட் இருக்கு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ லீஸ்ட் வேல்யூ. அந்த லீஸ்ட் வேல்யூ இந்த இடத்துல லீஸ்ட் வேல்யூன்றது நம்ம எப்படி எழுதுவோம்? மைனஸ் பி பை 2a கமா மைனஸ் டி பை 4aன்னு போடுவோமா? இங்க a அப்படின்றது we are talking about x வேல்யூ தான், y கிடையாது, ரேஞ்ச் கேட்கல. we are talking about x வேல்யூ தான். அப்ப இதுக்கு we need to find minus b by 2a இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்கு. பட் இந்த ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஸ்கொயர் டேர்ம். அப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? மைனஸ் பி உடைய வேல்யூ, இந்த ஈக்குவேஷனுக்கு பி உடைய வேல்யூ யாரு? மைனஸ் 2 பை 2 டைம்ஸ் ஏ உடைய வேல்யூ யாரு? 1 தான். ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வெறும் 2 by 2 வருது. ஃபைனல் ஆன்சர் 1 தான். ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து என்னது? 1. ஸோ உங்களுக்கு கொஸ்டினுடைய வெரைட்டி நீங்க பார்த்துக்கோங்க. இப்படிலாம் கூட கேட்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு லீஸ்ட் வேல்யூ கேட்கறாங்க, லீஸ்ட் வேல்யூ எக்ஸ்ல கேட்கறாங்க அப்படின்னா மைனஸ் பி பை 2a அட் எக்ஸ். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து அட் ஏல இருக்கு. ஓகேவா? இது வந்து உங்களுக்கான ரேஞ்ச். சரியா? அதோட y வேல்யூ என்ன வரும் அப்படின்றத மாதிரி. ஐ ஹோப் யூ காட் திஸ். அடுத்த கேள்வி போலாமா? இது புரிஞ்சது இல்ல? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் கம்பேரிங் டூ ஈக்குவேஷன்ஸ். கம்பேரிங் டூ ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணலாம்? அதெல்லாம் இங்க b ன்னு இருக்குல்ல, ஆக்சுவலா இது இங்க வரும். இது b ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? அந்த டைப்பிங்ல வந்து ரெண்டு செகண்ட் லைன் வந்துருச்சு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குமா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் டிஃபரன்ஸ் வந்து சேம் அப்படின்றாங்க. ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷனுக்குமான ரூட்டுடைய டிஃபரன்ஸ் வந்து சேம்ன்றாங்க. அப்போ டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்ன? மைனஸ், அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதுக்கு ஃபார்முலா என்ன தெரியுமா? எனி ஐடியா? எஸ் ஆர் நோ? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு ஐ வாண்ட் யூ டு ஃபைண்ட் தட் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். மைனஸ் டி பை மாடுலஸ் ஏ. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா நமக்கு தெரியும், சம் ஆஃப் தெரியும், மைனஸ் பி பை ஏ மட்டும். இது மைனஸ் டி பை மாடுலஸ் ஏ. ஏ வந்து இட்ஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் தான். ஏது உங்களுக்கு கோயிங் டு பி ஓப்பன் டவுன்வர்டா இல்லை ஓப்பன் அப்வர்டா, ஈக்குவேஷன் எப்படி வேணா வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க?
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் ஏ. சரியா? இதோட ரூட் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது எப்படி மைனஸ் டி பை ஏ, ரெண்டுமே ஏ பிரச்சனை கிடையாது, அப்போ மைனஸ் மட்டும் போட்டுக்கலாம். டின்றது என்னது? டின்றது யாரு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நார்மலா. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பி ஸ்கொயர்ன்றது என்ன போடுவோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 4bc போது 4a வந்து இங்க 1, c வந்து இங்க b இருக்கு, அப்போ 4b பை மாடுலஸ் ஏன்றது 1 தான், பட் டோன்ட் ஃபர்கெட் த ரூட். சரியா? இஸ் ஈக்குவல்ஸ் டு த செகண்ட் ஈக்குவேஷன். அதே தான் செகண்ட் ஈக்குவேஷன். உங்களுக்கு b யாரு? b வந்து b தான். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac 1 இன்ட்டு ஏ 4a, அதே மைனஸ் ரூட்டு பை 1. ரெண்டு பக்கம் மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயரிங் போத் த சைடு, ஸ்கொயரிங் போத் த சைடு பண்ணால் ரூட்டு போவோம், அதுக்காக நான் பண்றேன். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் 4b ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4a. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல. சப்போஸ் உங்களுக்கு கேள்வி வந்து பார்க்கும்போது புரியலைன்னா, நான் போட ஆரம்பிக்கும் போது எந்த ஸ்டெப்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதோ, எந்த ஸ்டெப்ல இருந்து இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன் சார்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வருது, அங்கேருந்து நீங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நீங்க இதை தான் எப்பவுமே பண்ணணும். என் செஷன்ல எப்பவுமே நான் ஒரு டைம் சொல்ல மாட்டேன், ஒரு கொஸ்டினை நீங்க தான் ட்ரை பண்ணணும். எந்த ஸ்டெப்ல இருந்து ட்ரை பண்ண முடியுமோ அந்த ஸ்டெப்ல தான் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏவும் பியும் ஒரே பக்கம் பிரிக்கிறேன். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4b மைனஸ் 4a. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஐ கேன் ரைட் இட் ஆஸ் ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 டைம்ஸ் பி மைனஸ் ஏன்னு பிரிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது பி மைனஸ் ஏ எனக்கு ஏ மைனஸ் பியா வரணும் அப்படின்னா ஐ கேன் ரைட் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 4 டைம்ஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். சரியா? இப்போ இதை ஒரே பக்கம் நான் கொண்டு வந்தேன்னா, ஒரே நம்மளால நல்லா கவனிக்குமா, இந்த மாதிரிலாம் கேன்சல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கேன்சல்லாம் பண்ணக்கூடாது, ஒரே பக்கம் கொண்டு வந்து ஃபேக்டரிஸ் தான் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் கேன்சல் பண்ணலாம் ஆக்சுவலா, பட் அந்த ப்ராக்டிஸ் வச்சுக்காதீங்க. ஏன்னா கேள்வியை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, ஏ நாட் ஈக்குவல் டு சாரி யா ஒன் செகண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துட்டாங்க, பட் ஸ்டில் நீங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஒரே பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஏ மைனஸ் பி, அந்த மைனஸ் 4 இந்த பக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு பிளஸ் 4ஆக மாறிடும், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ எய்தர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 0 வரும், ஆர் ஏ மைனஸ் பி பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 வரும். இது உங்களுக்கு நாட் பாசிபிள், பிகாஸ் கேள்வி அவங்க கொடுத்துட்டாங்க ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால உங்களுக்கு ஆன்சர் வந்து ஏ மைனஸ் பி பிளஸ் 4 தான் உங்களுடைய ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் எங்க இருக்கு? சி தான் உங்களுடைய விடை. புரிஞ்சதா பாருங்க, கேர்ஃபுல்லா போடுங்கம்மா. சரியா? அடுத்த சம்மு செம்ம சம்மு, ரியலி சூப்பரான சம்மு. அடுத்த சம் வந்து நான் 2 மெத்தட்ல சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? நான் 2 மெத்தட் சொல்லி கொடுக்க போறேன். எந்த மெத்தட் ஈஸி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? கொஸ்டின் பாருங்க, யோசிங்க, கொஸ்டினை படிங்க, யோசிங்க பார்ப்போம் நீங்களே. ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ இந்த சம்முமே பாருங்கம்மா, ஐ வில் டீச் யூ as I said 2 மெத்தட்ஸ்ல. இது ஆக்சுவலாக பீட்டா பவர் n இங்கே இருக்கு. ஓகேவா? பீட்டா பவர் n இங்கே இருக்கு, இது வேண்டாம், அது அடுத்த முறை நான் செக் பண்ணிக்கிறேன். டைப்பிங் போகும்போது அடுத்த லைன் போகுது இல்லை, அது ஆக்சுவலாக டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லைனில் இருக்குது, நான் அதை கன்வெர்ட் பண்ணும்போது அது அடுத்த லைனில் போயிடுதுன்னு நினைக்கிறேன், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது. சாரி ஃபார் இட். ஓகே, இப்போ கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஓகேவா? பட் இது வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், அது நான் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அதை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இப்போ ஏஎன் அப்படின்றது தனியாக டிஃபைன் பண்ணுறாங்க. ஆல்ஃபா, இது ஆல்ஃபா ஆக்சுவலாக. ஓகேவா? ஏஎன் அப்படின்றது ஆல்ஃபா பவர் என் பீட்டா பவர் என் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நல்லா கவனி, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எனக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் 2 பேரும் ரூட்டு தானே. அப்போ ஆல்ஃபாவும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், பீட்டாவும் அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ஆல்ஃபா சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஐ கேன் ரைட் இட் ஆஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 6 ஆல்ஃபா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 போடலாம். சிமிலர்லி பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 6 பீட்டா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 போடலாம். ஓகேவா? இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு ரெகுலர் மெத்தடு. நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு இப்போ ரெகுலர் மெத்தடு. சரிங்களா? கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? இது ரெகுலர் மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்லித்தரேன். ஓகேவா? ரொம்ப ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இப்போ A10ன்னா என்ன அர்த்தம்? இப்போ அவங்க என்ன கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் AN is equals to ஆல்ஃபா பவர் n பீட்டா பவர் n கொடுத்துருக்காங்களா? அப்போ A10 மைனஸ் 2A8 டிவைடட் பை 2A9 அப்படின்னா A10ன்னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா பவர் 10 மைனஸ் பீட்டா பவர் 10 மைனஸ் 2 டைம்ஸ் A8னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா பவர் 8 மைனஸ் பீட்டா பவர் 8
divided by 2 times alpha power 9 minus beta power 9. இப்போ நார்மலா நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வச்சு அப் டு பவர் 4 வரையும் கண்டுபிடிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ வெறும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா பீட்டாவையும் வச்சு நான் ஈக்குவேஷன்ல இருந்து அதை வச்சுக்கிறேன்னா ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் இல்லை ஆல்ஃபா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் இல்லை பவர் 4 கூட சில பேர் போடுவீங்கன்னு வச்சுக்கலாம். இங்க 10ன்றது பாசிபிள் கிடையாது, பெருசு ரொம்ப பெருசா போகும். நான் என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு சிம்பிளிஃபை திஸ். எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ண போறேன்னா, நல்லா கவனிங்க. இந்த ஆல்ஃபாவை தனியா பிரிங்க, பீட்டாவை தனியா பிரிங்க. அப்போ இது என்னவா மாறும், ஆல்ஃபா பவர் 10 மைனஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 வந்துருமா, 2 ஆல்ஃபா பவர் 8ன்னு வரும். நல்லா கவனிங்க. மைனஸ் அதே மாதிரி பீட்டாவுக்கும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன், பீட்டா பவர் 10 மைனஸ் 2 பீட்டா பவர் 8 பை 2 ஆல்ஃபா பவர் 9 மைனஸ் பீட்டா பவர் 9. இது கிளியர், சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துல இருந்து ஆல்ஃபா பவர் 8 நான் வெளில எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 வரும். சிமிலர்லி பீட்டா பவர் 8 வெளில எடுத்தா பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு வரும், டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆல்ஃபா பவர் 9 பீட்டா பவர் 9. புரியுதா பாருங்க, ஆல்ஃபாவை தனியா எடுத்துட்டேன், அங்க இருந்து ஆல்ஃபா 8 பீட்டா 8 தனியா எடுத்துட்டேன். இப்போ நமக்கு இங்க மேல கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுல இருந்து இந்த பிராக்கெட் நமக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 மட்டும் வேணும் அப்படின்னா இதுல இருந்து எனக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 மட்டும் வேணும்னா மைனஸ் 6 ஆல்ஃபா அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 6 ஆல்ஃபாவா. அதே மாதிரி தான் இதுவும் எனக்கு பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 மட்டும் வேணும்னா 6 பீட்டா இந்த பக்கம் போச்சுன்னா எனக்கு பிளஸ் 6 பீட்டா வரும். அதைத்தான் இங்க இருக்கிற இந்த பிராக்கெட்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ இது எனக்கு என்னவா மாறும், ஆல்ஃபா பவர் 8 இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாக்கு பதிலாக நான் 6 ஆல்ஃபா போட்டுக்கிறேன், மைனஸ் பீட்டா பவர் 8 வச்சுக்கிட்டு பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2க்கு பதிலாக 6 பீட்டா போட்டுக்கிறேன், டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆல்ஃபா பவர் 9 மைனஸ் பீட்டா பவர் 9. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 ஆல்ஃபா 9 வருமா, 6 ஆல்ஃபா 8 ஆல்ஃபா ஆல்ஃபா 9. அதே மாதிரி பீட்டாக்கும் 6 பீட்டா பவர் 9 வருமா, பை 2 டைம்ஸ் ஆல்ஃபா 9 மைனஸ் பீட்டா 9. இப்போ நியூமரேட்டர்ல 6 காமனா எடுத்தா எனக்கு ஆல்ஃபா பவர் 9 மைனஸ் பீட்டா பவர் 9 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆல்ஃபா பவர் 9 மைனஸ் பீட்டா பவர் 9. ரெண்டு பேரும் அடிபட்டுருவாங்க, 6 by 2 ஈக்குவல் டு 3. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இது ஆக்சுவலா ரெகுலர் மெத்தட். ஓகேவா? ஸோ வித்தவுட் ஃபைண்டிங் ஆல்ஃபா பவர் 10 ஆர் பீட்டா பவர் 10 வேல்யூ செப்பரேட்லி, without finding alpha and beta value separately, we can manage to do the sum easily, quickly. இது குயிக் கிடையாது, ஈஸிலியாக போட்டோம் நம்ம. பட் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுக்குறேன். அதை சொல்லி கொடுத்துட்டா சார் இதை வச்சுக்கிட்டா சார் நீங்கள் இவ்வளோ நேரம் இதை சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடுப்பாக போகிறீங்க. பட் உங்களுக்கு ரெகுலர் மெத்தடும் தெரியணும், அண்ட் தென் வில் கோ வித் யுவர் ஷார்ட்கட் மெத்தட். அதே கொஸ்டின் தான் திருப்பி வருது, டோன்ட் வரி. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறேங்க கவனிங்க. உங்களுக்கான கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதில் கோஎஃபிஷியன்ட் யாரு, 1 மைனஸ் 6 மைனஸ் 2 இருக்கா. இவங்க கூட நீங்க என்ன எழுத போறீங்கன்னா, நல்லா கவனிங்க, இவங்க கூட நீங்க என்ன எழுத போறீங்கன்னா a பவர் n, அதுல இருந்து ஒன்னு கம்மி பண்ணிட்டு a பவர் n மைனஸ் 1, இன்னொன்னு கம்மி பண்ணிட்டு a பவர் n மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு போடணும். புரிஞ்சுதா பாருங்க? எஸ், இது புரிஞ்சுதா? ஷார்ட்கட் மாதிரி இது. அவங்க என்ன கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. 1 மைனஸ் 6 மைனஸ் 2 மட்டும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல an, அதுக்கு முன்னாடி an மைனஸ் 1, அதுக்கு முன்னாடி an மைனஸ் 1 போட்டுக்கணும். இப்போ நம்ம கேட்கறது அவங்க என்ன கேட்கறாங்க, a10 மைனஸ் 2a8 பை 2a9 கேட்கறாங்க. இதுல ஹையஸ்ட் n வேல்யூ யாரு, 10. அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா புட் n ஈக்குவல் டு 10, இது என்னவா மாறும், a10 மைனஸ் 6a9 மைனஸ் 2a8 ஈக்குவல் டு 0 வருமா. இப்போ இந்த நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா 10 8 தாங்க, அப்போ 9 அந்த பக்கம் கூட்டிட்டு போறேன். அப்போ a10 மைனஸ் 2a8 ஈக்குவல் டு இந்த மைனஸ் 6a9 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 6a9 மாறிடும். இப்போ கேள்வியில அவங்க டிவைடட் பை 2a9 போடுறாங்களா, அப்போ அதை நீங்க ரெண்டு பக்கமும் போடுங்க. இங்கேயும் டிவைடட் பை 2a9 போடுங்க, இங்கேயும் டிவைடட் பை 2a9 போடுங்க. a9 கேன்சல், 6 by 2 ஆன்சர் 3 எனக்கு வந்தாச்சு. வேற லெவலா? இந்த மெத்தட் சிம்பிளா இருக்கு சார் அப்படின்றவங்க டக்குன்னு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. எவ்ரிவன், எஸ் இது சிம்பிளா? அர்த்தம் போயிடலாமா? ஸோ இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா எது
an டிஃபைன்ட் as ஆல்ஃபா, இது ஆல்ஃபா ஆக்சுவலாக இது ஓகேவா, ஆல்ஃபா அதாவது இப்படி கேட்குறாங்கன்னா an ஈக்குவல் டு ஆல்ஃபா n மைனஸ் பீட்டா n. இந்த மெத்தடில் கேள்வி வந்தாலே நீங்கள் இப்படி சால்வ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் உங்களோட n போட்டுக்கோங்க, n n மைனஸ் ஒன் n மைனஸ் ஒன். புரிஞ்சுதா? அடுத்த சம் முடியலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஆஹா சூப்பர் கொஸ்டின், செம சூப்பரான கான்செப்ட் கொஸ்டின், கான்செப்ட் பேஸ்ல சூப்பர் கொஸ்டின். பார்க்குறது ஏதோ ரெண்டே லைன்ல சூப்பராக இருக்கே சார், சிம்பிளாக இருக்கே சார்னு யோசிப்பீங்க, ஆனால் கான்செப்ட் பேஸ்ல சூப்பர் கொஸ்டின் இது. ஃபைண்ட் தி இன்டெகிரல் வேல்யூஸ் ஆஃப் ஏக்கு என்ன இன்டெகிரல் வேல்யூ போட்டால் இந்த ஈக்குவேஷன் வில் ஹாவ் அ இன்டெகிரல் ரூட். கொஸ்டின் புரியுதா? முதல்ல ஏவுக்கு என்ன இன்டெகிரல் வேல்யூ போட்டால் இந்த ஈக்குவேஷனுக்கு இன்டெகிரல் ரூட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை நார்மலாக ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மெட்டில் எழுதிக்கலாமா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் 10a ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 which can be written as x ஸ்கொயர். நான் மைனஸை காமனாக எடுத்தோன்னா a ப்ளஸ் 10ன்னு வந்துடும், எக்ஸு ப்ளஸ் இது வந்து கான்ஸ்டன்ட் 10a ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ ஒரு ஈக்குவேஷனுடைய ரூட்டு எப்போ வந்து உங்களுக்கு இன்டெகிரலாக இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எப்போ உங்களுக்கு இன்டெகிரலாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நார்மலாக உங்களுடைய ஃபார்முலா என்ன, எக்ஸுடைய ஃபார்முலா என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இது எப்போ சார் இன்டெகிரலாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த டேர்ம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் பொழுது தான். அப்படி தானே? அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்ததுன்னா எனக்கு அந்த ரூட் ஸ்கொயராக கேன்சல் ஆகிடும், ஒரு இன்டெகிரல் டேர்ம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது புரியுதா? இது புரியுதா? அப்போ எனக்கு டி வந்து எப்படி இருக்கணும், டி ஷுட் பி பர்ஃபெக்ட் ஸ்கொயர், டி ஷுட் பி பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம கண்டிஷன் கிடைச்சாச்சு. இப்போ இதுக்கு டி கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கு இதில் ஏ உடைய வேல்யூ 1, பி உடைய வேல்யூ மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் 10, சி உடைய வேல்யூ 10a plus 1. ஸோ இதை நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ப்ரொவைடட் த கண்டிஷன் இட் ஷுட் பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டி கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. ஸோ டின்றது யாரு, இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான். ஓகே, நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னா ரூட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான். ஸோ பி ஸ்கொயர், அப்போ பி ஸ்கொயர்னு என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் 10 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ 4 டைம்ஸ் 10a plus 1 வரும். ஸோ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஏ ஸ்கொயர் பிளஸ் 20a பிளஸ் 100 மைனஸ் 40a minus 4 வருது. இது வந்து d actually. What we are finding is d. So d equal to a square minus 20a plus 96 வருது. அதாவது 20a minus 40a is minus 20a, 100 minus 4 is 96 நமக்கு வருது. இப்போ இது எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா வரணும், அதான் நமக்கு ஐடியாங்க. இது எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா வரணும். ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் d is equals to, இதை நான் எப்படி எழுதலாம், இங்க 20aன்னு இருக்கா, அப்போ 2 இன்டூ இது 10ன்னு வரும், அப்போ 10 ஸ்கொயர் 100ன்னு வரும். ஓகேவா? ஸோ சூப்பர். நான் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். 20a ப்ளஸ் 100 மைனஸ் 4ன்னு எழுதலாம். ஒய்? பிகாஸ் திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் a மைனஸ் 10 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. இது புரியுதா பாருங்க? எனக்கு ஸ்கொயராக வரணுன்றதுக்காக நான் மாற்றி எழுதியிருக்கேன், ஸ்கொயராக வரணுன்றதுக்காக நான் இதை மாற்றி எழுதியிருக்கேன். சார் இது எப்போ சார் பாசிபிள்? எனி ஐடியா? எனி ஐடியா வென் திஸ் இஸ் பாசிபிள்மா? இது எப்போ பாசிபிள் அப்படின்னா, மைனஸ் 4 இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ மைனஸ் 10 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டி ஈக்குவல் டு 4. ஸோ ரெண்டு நம்பருடைய ஸ்கொயர் வந்து எனக்கு 4 வரணும். டிஃப்ரென்ஸ் நல்லா கவனிங்க, ரெண்டு நம்பருமே ஸ்கொயர் நம்பர்ஸ், அதோடைய டிஃப்ரென்ஸ் எனக்கு 4 வரணும். எப்போ வரும்? எனி ஐடியா எப்போ வரும்? 0 ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 வரும். So this is possible, நல்லா கவனிங்க, this is possible only when the value is 0 and 4 தான். இது புரியுதா? 0 and புரியுதா? So is possible when a minus 10 the whole square equal to 4. அப்போ a அதாவது 4னா 0 அப்படிதானே? இது எனக்கு 4 ஆகும், இது எனக்கு 0 ஆகும் இருந்தாதான் எனக்கு இது 4 வரும். புரியுதா இல்லையா? 0 and 4 கிடையாது, 4 and 0. ஏன்னா 0 and 4 போட்டால் மைனஸ் 4 ஆகிடுமே, 4ம் 0வாக இருக்கணும். அப்போ எனக்கு இந்த a மைனஸ் 10 உடைய ஹோல் ஸ்கொயர் 4 வரணும், d வந்து 0 வரணும். சரியா? அப்போ a மைனஸ் 10 ஈக்குவல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னா அப்போ n ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 வரும். அப்போ a மைனஸ் 10 ஈக்குவல் டு பிளஸ் 2 1,
a minus 10 equal to minus 21. சரியா? அப்போ உங்க ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஏ, அதாவது இன்டிஜர் வேல்யூ தான் கேட்குறாங்க அவங்க. ஸோ இன்டெக்ரல் வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி எய்தர் 12 ஆர் 8 தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். சம் ஓவர். அவ்வளோதான். தேர் ஆஸ்கிங் இன்டெக்ரல் வேல்யூ. அப்போ அந்த ஈக்குவேஷன் நீங்கள் 12ம் 8ம் போட்டிங்கன்னா அந்த ரூட்டும் எனக்கு இன்டெக்ரலில் வரும் அப்படின்றது அந்த சம்முக்கான சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கணும் உங்களுக்கு. எது நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எதுக்கு பயன்படுத்துகிறோம், வை வி ஆர் யூசிங் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஹியர், வை வி ஆர் யூசிங் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஹியர். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நமக்கு அவங்க கண்டிஷன் கொடுத்துருவாங்க இன்டெக்ரல் ரூட் வரணுன்றாங்க. இன்டெக்ரல் ரூட் எப்போ வரும்னா ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறினாதான் ரெண்டு கேன்சல் ஆகிட்டு எனக்கு இன்டெக்ரல் ரூட் வரும். இல்லைன்னா நமக்கு ரூட் 3யோ ரூட் 5 அந்த மாதிரி வந்து நம்பராக போயிடும். சரிங்களா? ஐ ஹோப் யூ காட் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். ட்ரை பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்களே ட்ரை பண்ணலாம். இதில் அவங்களே குழு கொடுத்துட்டாங்க, வி நீட் டு அப்ளை நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் தான். சரியா? ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க, டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். கண்டுபிடிங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுறீங்களா? நானே போட ஆரம்பிச்சிடறேம்மா. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4ax ஸ்கொயர் ப்ளஸ் 3bx ப்ளஸ் 2c ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டி வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், b ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆகும், b ஸ்கொயர் 3b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் 4a அண்ட் 2c. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேவா? ஸோ இது 9b ஸ்கொயரா மைனஸ் 4 to 8 32. ஸோ 32ac வருது. இப்போ நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்களா. அப்புறம் சி வந்து என்ன பண்ணுறேன், மைனஸ் ஆஃப் a பிளஸ் பின்னு மாற்றிக்கிறேன். நல்லா கவனிங்க, சிஏ மைனஸ் ஆஃப் a பிளஸ் பின்னு போடுறேன். அப்போ இது என்னவா மாறும், 9b ஸ்கொயர் மைனஸ் 32a. இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பிகம் பிளஸ் ஆகிடும். சி வந்து a பிளஸ் பின்னு போடுறேன். புரியுதா பாருங்க? Can you all understand this up to this? புரியுதா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் 9b ஸ்கொயர் இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 32a ஸ்கொயர் பிளஸ் 32ab வரும். 32a ஸ்கொயர் பிளஸ் 32ab அப்படின்னு வருது. ஓகேவா? வேற என்ன பண்ணலாம் இப்போ இதில், ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுங்க. ட்ரை டு எக்ஸ்பிரஸ் இதை வந்து ஸ்கொயரா மாற்ற முடியுமா அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயரா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் தான். நீங்க ஸ்கொயரா மாத்திட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். நமக்கு அவங்க ஆப்ஷன்ல பாருங்க, இமேஜினரி வருமானு கேட்கறாங்க, ரியல் வருமானு கேட்கறாங்க, இல்ல ரெண்டுமே வந்து ஏபிசி வேல்யூ பொறுத்து மாறுமான்னு கேட்கறாங்க, நன் ஆஃப் திஸ் கேட்கறாங்க. ஸோ நீங்க ஆப்ஷன் தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். சரியா? இந்த கேள்வியில என்ன பண்ணலாம், 9b ஸ்கொயர் வந்து 3b த ஹோல் ஸ்கொயரா, யா இது வந்து 3b, இது 3b, இது 32. ஸோ 32ன்றது ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ் திஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 16 வேணா வரும். ஓகேங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு 32 இருக்கா, அப்புறம் இது என்ன பண்ணலாம், இதுவுமே ஐ கேன் ரைட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 4 4s ஆர் 16 2s ஆர் 32. கரெக்டாக தானே வருது? யா, ஓகே ஃபைன். ஸோ 32ab நான் போடுறேன். இது எப்படி வந்து ஸ்கொயர் நம்பராக மாற்றலாம் பாருங்க. யா, இதை நான் வந்து இப்படி எழுதுறேன். இருங்கம்மா, பெண்ணு மாற்றிக்கிறேன். யா, ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இது எல்லாமே 8 டேபிள் வர நம்பராக இருக்கா. ஓகே சூப்பர். இப்படி பண்ணலாம். இந்த 9b ஸ்கொயரை b ஸ்கொயர் பிளஸ் 8b ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டோமா, இந்த ரிமைனிங் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். சூப்பர். தான் முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ ஆன்சர். பி ஸ்கொயரு 8 நான் வெளில எடுத்தா எனக்கு மீதி என்ன இருக்கும், பி ஸ்கொயர் நான் மாற்றி எழுதுறேன். இதை 4ab பிளஸ் 4ன்னு வருமா, 4aன்னு வரும், 4a ஸ்கொயர்னு வரும். ரொம்ப சிம்பிள். நான் இங்கே முடிச்சிட்டேன். அப்போ இது எப்படி வரும்னா, எனக்கு பி ஸ்கொயர் பிளஸ் 8 நான் காமனாக எடுத்துட்டேன். இந்த பி ஸ்கொயர் பிளஸ் 4ab பிளஸ் 4a ஸ்கொயரை ஐ கேன் ரைட் இட் ஆஸ் b பிளஸ் 2a த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இது எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரும், இதுவும் எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். ஏன்னா ரெண்டுமே சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் தானே. அப்போ உங்களுடைய ரூட்டு ஆல் த ரூட்ஸ் ஆர் ரியல். சிம்பிள். நீங்க அதை என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது பாசிட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் வர சான்ஸ் இருக்கா பாருங்க, நெகட்டிவ் வர சான்ஸ் இருக்கா? ரெண்டுமே ஸ்கொயர் நம்பருமா, ஒரு நம்பருடைய ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஒரு நம்பருடைய ஸ்கொயர் இருக்கு பிளஸ் இன்னொரு நம்பருடைய ஸ்கொயர். இது எப்போது உங்களுக்கு நெகட்டிவ் வர சான்ஸ் இருக்கா? சான்ஸே இல்லை. இட் இஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சம்திங் ஹேப்பன் வித் மை ரெக்கார்டிங்மா, சாரி. ஓகே, கொஞ்சம் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அது அந்த சம் நான் முடிச்சுட்டேன். ஓகேவா? இந்த சம் பாருங்க இப்போ. எஸ், இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் and alpha by 2 plus 2 beta are roots of this equation, then the value of r கேக்குறாங்க. ஓகே சூப்பர். வேல்யூ ஆஃப் r மட்டும் தான் கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் PQ ல தான் இருக்கு.
லுக் அட் திஸ் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் எல்லாம் PQல இருக்கு, ஆர் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே நம்ம எலிமினேட் பண்ண வேண்டியது ஆல்ஃபாவும் பீட்டாவும் தூக்கி போட்டணும். அதான் நம்ம ஃபோக்கஸ், பிரைமரி ஃபோக்கஸ். ஓகே ஃபைன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 0 ரூட் யாரு? ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான். அப்போ இதுலேருந்து நான் சம் ஆஃப் ரூட்ஸ் எழுதலாம். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா யாரு? வெறும் பி வேல்யூ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா யாரு? ஆர் வேல்யூ. இது புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? ஈக்குவேஷன்ல இருந்து ஆல்ஃபா பீட்டா சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எழுதிக்க. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கியூஎக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இதோடைய ரூட் வந்து ஆல்ஃபா பை 2. இதோட ரூட் வந்து ஆல்ஃபா பை 2. இன்னொரு ரூட் வந்து 2 பீட்டா. இப்போ இதை நீங்க ஆட் பண்ண என்ன ஆகும்? ஆல்ஃபா பை 2 சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பை 2 பிளஸ் 2 பீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு கியூ வருமா? கியூ வரும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஆகும்? ஆல்ஃபா பை 2 இன்டூ 2 பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ இதே தான் வருது, இது ரெண்டும் சேம் தான். 2 2 கேன்சல் ஆகுது, அப்புறம் ரெண்டும் சேம் தான், இது பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு 3 விஷயம் இருக்கு, சரியா? நான் அழைச்சிருது, நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு, ஓகேவா? இப்போ நமக்கு இந்த 3 விஷயம் தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஏதாவது செஞ்சு எலிமினேட் பண்ணி யூ நீட் டு ஃபைண்ட் யுவர் ஆர் வேல்யூ. யூ நீட் டு ஃபைண்ட் யுவர் ஆர் வேல்யூ. என்னென்ன பண்ணலாம் யோசிங்க, ஏதாவது பண்ண. யூ டூ எனிதிங், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? ஆல்ஃபா பிளஸ் 4 பீட்டா பை 2 ஈக்குவல் டு கியூ வருமா? அப்போ ஆல்ஃபா பிளஸ் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 கியூன்னு வரும். ஸோ இதை ஈக்குவேஷன் 1னும் இதை ஈக்குவேஷன் 2னு வச்சு எலிமினேஷன் மெத்தட் போட்டால் என்ன ஆகும்? ஸோ 2 மைனஸ் 1 பண்ணுங்க. ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1 பண்ணா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும்? 4 பீட்டா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 2q மைனஸ் p வரும். விச் மீன்ஸ் 3 பீட்டா ஈக்குவல் டு 2q மைனஸ் p. அப்போ பீட்டா ஈக்குவல் டு 1/3 ஆஃப் 2q மைனஸ் pன்னு கிடைக்குது. ஸோ ஒரு வேல்யூ, அதாவது பீட்டாவுடைய வேல்யூ எனக்கு கிடைச்சாச்சு, சரியா? இப்போ ஆல்ஃபா வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா எங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. யூ கேன் சப்ஸ்டிடியூட் எனிவேர். எஸ், யூ கேன் சப்ஸ்டிடியூட் எனிவேர். அப்படிலாம் ஒன்று பண்ணலாமா? இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை. அப்போ என்னவா மாறும்? 3 ஆல்ஃபா, சரி 4ஆல மல்டிப்ளை பண்ணலாம். இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆகும்? ஆல்ஃபா பிளஸ் 4 பீட்டாவா? எனக்கு அது கேன்சல் ஆகுதுக்காக நான் பண்றேமா? இல்லை ஒன்று பண்றேன், ஒரு நிமிஷம் நான் அழைச்சிடுறேன். கன்ஃபியூஸ் எல்லாமே இருந்தால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 இதுதான், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு பி. இது 4 பீட்டா ஈக்குவல் டு 2q இருக்கு. என்ன ஒன்று பண்ணலாம், நான் டைரக்டா வந்து இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ஐ கேன் டூ, ஆர் இதை 4ஆல இங்கே 1ஆ மல்டிப்ளை பண்ணலாம். எலிமினேஷன் மெத்தட் தான், இட் இஸ் யுவர் சாய்ஸ், ஓகேவா? ஒன்ஸ் அகைன் எலிமினேஷன் மெத்தட் தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி பியூர்லி யுவர் சாய்ஸ். எனக்கு பீட்டா வேல்யூ கிடைச்சாச்சு, இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கூட போடலாம், ஓகேவா? ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவுடைய வேல்யூ என்ன? பீட்டா வேல்யூ இங்கே பீட்டா இந்த பக்கம் போனால் பி மைனஸ் இது வருமா? அப்போ நான் டேரெக்டாக இங்கே எழுதிடுறேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு பி மைனஸ் பீட்டாவுடைய வேல்யூ 1/3 ஆஃப் 2q மைனஸ் பி. ஸோ சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்? 3p இன்ட்டு பி 3p. ஸோ 3p minus 2q minus of minus will give plus p by 3 ன்னு வரும், which will give you 3p plus p 4p வருமா? ஸோ 4p minus 2q by 3 கிடைக்கும். நான் 2/3 வெளில எடுத்தனா எனக்கு 2p minus q-ன்னு வரும். ஸோ இதுதான் உங்களுடைய ஆல்ஃபா. ஆல்ஃபாவும் கிடைச்சாச்சு, பீட்டாவும் கிடைச்சாச்சு. நான் எழுதுறேன் பாருங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு 2/3 ஆஃப் 2p minus q கிடைச்சாச்சு. இப்போ நமக்கு தேவை ஆர் தான். ஆர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஏன் தெரியுமா? ஆர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தானே, நம்ம இதானே எழுதியிருக்கோம். ஆர் வந்து யாரு? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்றத மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ ஆல்ஃபா யாரு? 2/3 ஆஃப் 2p மைனஸ் q இன்ட்டு 1/3 ஆஃப் 2q மைனஸ் p. அப்போ ஆன்சர் இஸ் 2 1s are 2, 3 3s are 9. ஸோ 2/9 ஆஃப் 2p மைனஸ் q 2q minus p. எந்த ஆப்ஷன் இங்க கரெக்டா பாருங்க? 2p minus q 2q minus p. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். எல்லாம் ஆப்ஷனே பாருங்க, நம்ம கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் வரைக்கும் ஓகே, 2/9 2/9 தான். பட் உள்ள இருக்கிற வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் கொஞ்சம் மாறி மாறி இருக்கு. கேர்ஃபுல்லா நீங்க அதை போடணும். இது புரிஞ்சுதா? அடுத்த சம் ஓடிடலாமா? சி, நம்ம ஏன் எலிமினேட் பண்றோம்னு புரிஞ்சுக்கோங்க. முதல்ல கொஸ்டினை பார்த்துட்டு ஏன் எலிமினேட் பண்றோம்? ஏன்னா ஆப்ஷன்ல ஏ ஆல்பா பீட்டா கிடையாது, ஆப்ஷன்ல PQல தான் இருக்கு.
we have only alpha beta. நம்ம கையில் ஆல்ஃபா பீட்டா இருக்கு. ஆனால் PQல மட்டும் வேணும்னா அந்த ஆல்ஃபா பீட்டா நீங்க எலிமினேட் பண்ணணும். அதுதான் we are doing this elimination method. புரியுதா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் சிமிலர் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான்மா. இதுவுமே சிமிலர் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். இதை ட்ரை பண்றீங்களா? நம்பர்ல வரும் ஆப்ஷன். ஆன்சர் பாருங்க, வெறும் ஜஸ்ட் நம்பர்ல வருது. ட்ரை பண்றீங்களா பாருங்க. ஒரு சேலஞ்சா எடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. எஸ், ட்ரை பண்றீங்களா? நானுமே போட்டு காட்டிடுறேன். எஸ், I'll do this question. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ரூட் கொடுத்துருக்காங்க, ஒரு ரூட் மட்டும் காமனா கொடுத்துருக்காங்க. அதை கவனிச்சிங்களா யாராவது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 லாம்டா ஈக்குவல் டு 0க்கு ஆல்ஃபா ஒரு ரூட்டு, பீட்டா ஒரு ரூட்டு. அதே மாதிரி 3x ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 27 லாம்டா ஈக்குவல் டு 0க்கு ஆல்ஃபா ஒரு ரூட்டு, காமா ஒரு ரூட். ஓகேவா? எஸ் ஆர் நோ? ஓகே, சூப்பர். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ரெண்டுத்துக்குமே வந்து ஆல்ஃபா ரூட்டு தானே. அப்போ ஆல்ஃபாவை இங்க சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? சாட்டிஸ்ஃபை பண்ணோம்ல எப்படியும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் 2 லாம்டா ஈக்குவல் டு 0. இதுல சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? இதுல சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன ஆகும் பாருங்க. 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா பிளஸ் 27 லாம்டா ஈக்குவல் டு 0. I'm building the relationship between alpha and lambda. இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சு நான் எலிமினேட் பண்ண போறேன். எலிமினேட் பண்ணோம்னா இங்க எனக்கு கோஎஃபிஷியன்ட் சேமா மாத்தணும். ஸோ ஐ எம் மல்டிப்ளையிங் ஈக்குவேஷன் 1 வித் 3. ஏன்னா 3 ஆல்ஃபா ஸ்கொயர் வரணும். இப்போ 3ஆல ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன ஆகும்? 3 ஆல்ஃபா ஸ்கொயர், 3 இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா இஸ் 3 ஆல்ஃபா, 3 இன்ட்டு 2 லாம்டா இஸ் 6 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் மைனஸ் பண்ணா இது சிம்பிள்லாம் மாறுது, மைனஸா மாறும், இது பிளஸ்ஸா மாறும், இது மைனஸா மாறும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ மைனஸ் 7 ஆல்ஃபா மைனஸ் 21 லாம்டா ஈக்குவல் டு 0. அப்போ 7 ஆல்ஃபா ஈக்குவல் டு 21. இது மைனஸா பிளஸ்ஸா? எது சிம்பிள் மாறுது? மைனஸ் 6, 27 மைனஸ் 1, இது பிளஸ் தான். ஸோ மைனஸ் 7 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 21 லாம்டா. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 லாம்டா அப்படின்னு ஒரு சூப்பரான ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்குது. மைனஸை கேன்சல், 7 and 21 கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ். ஓகே, இதை வச்சு நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் திங்க் இன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆர் ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இது நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஆல்ஃபாவும் பீட்டாவும் தானே நமக்கு ரூட்டு. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு நான் வெறும் 1ன்னு போடுவேன்னா? எஸ் ஆர் நோ? இந்த இடத்துல ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு போடுவேன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல ஆல்ஃபாவும் காமாவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செகண்ட் ஈக்குவேஷன்ல they have given alpha and gamma there. அப்போ ஆல்ஃபா காமா வச்சு அகைன் ஐ கேன் பில்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நான் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த ஈக்குவேஷன் ரூட்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்கோம் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா 1 நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டாவும் நமக்கு 2 லாம்டா. சொல்றது புரியுதா இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எனக்கு 2 லாம்டா. அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபாக்கு பதிலாக இஃப் ஐ யூஸ் 3 லாம்டா இன்டூ பீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 லாம்டா போட்டா லாம்டா லாம்டா கேன்சல். அப்போ பீட்டா ஈக்குவல் டு எனக்கு 2/3 கிடைச்சாச்சு. இது சிம்பிள். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வச்சிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லயும் நான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன பண்ணுவேன்? ஆல்ஃபா இன்ட்டு காமா விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 27 லாம்டா பை 3. இது C/A. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு C/A. புரியுதா? அப்போ அகைன் இதை கேன்சல் பண்ண 9 லாம்டா வருமா? ஆல்ஃபாக்கு பதிலாக 3 லாம்டா போடுங்க. ஸோ 3 லாம்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு 9 லாம்டா. இங்கேயும் லாம்டா லாம்டா கேன்சல். அப்போ காமா ஈக்குவல் டு 9/3 3ன்னு வருது. இது வரைக்கும் கிளியரா? இந்த ரெண்டும் கிளியரா? எஸ் ஆர் நோ? இந்த ரெண்டும் கிளியர். இப்போ ஆல்ஃபா உடைய வேல்யூ எனக்கு பீட்டா கிடைச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க, கேள்வி பாருங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா டிவைடட் பை லாம்டா வேணும். சூப்பர். லாம்டாவே எனக்கு வேணும்னா அப்போ இந்த ஆல்ஃபாவுடைய வேல்யூ ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்ஃபாவுடைய வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சிம்பிளா இருக்குல்ல, அதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ எப்படி எழுதுவீங்க? 3 லாம்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 லாம்டா பிளஸ் 2 லாம்டா ஈக்குவல் டு 0. அப்போ 9 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 3 லாம்டாவா இது என்ன ஆகும்? மைனஸ் லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 வருமா? ஸோ நீங்கள் லாம்டா வெளில எடுத்தீங்கன்னா 9 லாம்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 வரும். அப்போ எய்தர் லாம்டா ஈக்குவல் டு 0 ஆர் லாம்டா ஈக்குவல் டு 1/9 வரும். லாம்டா நாட் ஈக்குவல் டு 0 நம்ம கேள்வியிலே இங்கே கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ அதனால இது கிடையாது. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 1/9 தான். அப்போ எனக்கு இந்த 3 வேல்யூ கிடைச்சாச்சா? 3 வேல்யூ கிடைச்சாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறோம் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க.
அவங்க என்ன கேட்குறாங்க நமக்கு லாஸ்ட்டாக ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை லேம்டா கேட்குறாங்க. ஸோ 2/3 இன்ட்டு லேம்டா 1/9 1/9 by 3 by 1/9. 3 and 3 கேன்சல், 9 அப்படியே மேலே போச்சுன்னா 9 2s are 18. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தான். முடிஞ்சது. பொறுமையாக பாருங்க என்னென்ன பண்ணியிருக்கேன், எதை சிம்பிளிஃபை பண்ணுறேன், எதை கேன்சல் பண்ணால் என்ன வருது, எதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம், எதை எலிமினேட் பண்ணுறோம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு தான் பண்ணணும். சரியா? நம்ம பர்பஸ் என்ன, ஆல்ஃபா பீட்டா கமா வேணும். அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எலிமினேட் பண்ணாதான் எலிமினேட் பண்ணிக்கலாம். எலிமினேட் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகும். அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு, ஆல்ஃபா = 3 லேம்டா அந்த மாதிரி. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டே வந்துருங்க. சரிங்களா? அடுத்த சம் போலாமா? இந்த சம் பாருங்கம்மா. இந்த சம் சூப்பரான சம். இது ஆக்சுவலாக வந்து டூயபிள், போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சிம்பிளாக நீங்கள் டேரெக்டாக போடலாம், சிம்பிளாகவே போடலாம். டூயபிள். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் குவாட்ராடிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். டு பி வெரி ஃப்ராங்க், 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சிலே இந்த பேட்டர்ன், இந்த கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலாக. சரியா? ட்ரை பண்ணுறீங்களா? பாருங்க, கொஸ்டின் படிங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கம்மா. அவங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துட்டாங்க, இங்கே x² + 20x - 20 இதோடைய ரூட்ஸ் வந்து AB அப்படின்றாங்க. சரியா? அப்போ A + B யாரு உங்களுக்கு இங்கே? சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன? -20. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் AB என்னது? -20 20. இது கிளியரா? ஒரு ஈக்குவேஷன் வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்ம எழுதணும். இது சிம்பிள். ஓகே. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x² - 20x + 20 கொடுத்துருக்காங்க. இதோடைய ரூட்ஸ் வந்து சியும் டியும் அப்படின்றாங்க. அப்போ இதோடைய சம் ஆஃப் ரூட்ஸ் C + D -20 will become +20. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் CD அப்படின்றது 20 20. இது கிளியரா? இங்க ரெண்டு பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ் வருது. சரிங்களா? இது பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னது கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின், கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இது வரைக்கும் கிளியரா? சார் இப்போ இதை வச்சு நம்ம என்ன சார் பண்றது? ஒன்றும் இல்லை, அவங்க கேட்குறாங்கல்ல இந்த இடத்துல, இதை வந்து நார்மலாக மல்டிப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் மல்டிப்ளை திஸ். நார்மலாக உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும்னு பாருங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஜஸ்ட் நார்மலாக மல்டிப்ளை பண்ணுங்க. AC × A என்ன ஆகும்? AC × A என்ன வரும்? A² C - AC². அடுத்து A² D - AD². நெக்ஸ்ட் B² C - BC². நெக்ஸ்ட் B² D - BD² is equals to, இதுதான் கேட்குறாங்க. சரியா? இப்போ தனித்தனியாக ஸ்கொயரில் இருக்கிறதா வெளில எடுக்கலாமா? நல்லா கவனிங்க. தனித்தனியாக ஸ்கொயரில் இருக்கிறதெல்லாம் வெளில எடுங்க. நான் என்ன பண்ணுறேன், இதில் A² மட்டும் வெளில எடுக்கிறேன். இந்த A² இங்கே A² இருக்கா? ஸ்கொயரில் இருக்கிறதுலாம் வெளில எடுத்தா மீதி என்ன வரும் பாருங்க. A² நான் வெளில எடுக்கிறேன். அப்போ மீதி எனக்கு C + Dன்னு வரும். சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நார்மலாக சப்ஸ்டியூஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி B² நான் வெளில எடுக்கிறேன். B² நான் வெளில எடுக்கிறேன். அப்போ B² வெளில எடுத்தா எனக்கு இங்கே என்ன இருக்கும்? சியும் டியும் மட்டும் வரும். புரியுதா பாருங்க? C + D மட்டும் வரும். அதே மாதிரி C² ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. இதுவும் நெகட்டிவ்ல இருக்கா? C² இதுவும் நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ நான் C² - C² வெளில எடுத்தா எனக்கு A + Bன்னு வரும். நல்லா கவனிங்க. அதே மாதிரி D² ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கு. -D², இங்க -D². அதே நான் -D² வெளில எடுத்தா எனக்கு A + Bன்னு கிடைக்குது. இப்போ இன்னும் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது வேலை. இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா முடியும் வேலை. எஸ், ஸ்கொயர் டேர்ம்ல நீங்க வந்து காமனா எடுக்கும் பொழுது இந்த இடத்துல A² A + Bக்கு என்ன காமனா இருக்கு பாருங்க. A + B, இங்க C + D இங்க C + D அப்ப அதை நான் காமனா எடுத்தேன்னா எனக்கு A² + B² ஆஃப் C + D வருது. சிம்பிள். அதே மாதிரி இங்க ரெண்டு மைனஸை காமனா எடுத்துட்டு A + B காமனா எடுத்தா எனக்கு C² + D² ஆஃப் A + B வருது. இப்போ நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ரெடி மேலே இருக்கா? அதை வச்சு நமக்கு ஸ்கொயர் டேர்ம் கண்டுபிடிக்க தெரியும். ஃபார்முலா என்ன? A² + B² is equals to A + B the whole square minus 2AB கண்டுபிடிக்கலாம். அதே தான் சீக்கிரம் கண்டுபிடிக்க போறேன். சரியா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் A + B the whole square, அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? -20² which is -400 times, -400 minus 2AB. ஸோ 2 இதால மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சரி ஓகே, நான் 400 பாசிட்டிவ் தான், எதுக்கு நான் நெகட்டிவ் போட்டிருக்கேன்? ஸ்கொயர் தானே பண்ணுறோம். A + B² பண்ணால் எனக்கு 400 வரும். சரியா?
மைனஸ் தட் மைனஸ் 2ab 2ab ஆறு மைனஸ் 4040 வருதா இன்டு சி பிளஸ் டி வந்து இங்க 20 இருக்கு. புரியுதா பாருங்க. இதை மட்டும் தான் நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். என்னது இந்த ஃபார்முலால a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab சி பிளஸ் டி 20 எழுதிட்டேன். அடுத்து மைனஸ் இதுக்கும் நான் வந்து என்ன பண்ணலாம், சி பிளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2cdன்னு போடலாம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அப்போ சி பிளஸ் டி ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ, அதுவும் எனக்கு 400 தான் சார் வருது. மைனஸ் 2cd எனக்கு இதுவுமே வந்து 4040 தான் வருது. சரியா, சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். ஸோ சிடி எனக்கு அதே 4040 தான் வருது. இன்டூ ஏ பிளஸ் பி வந்து எனக்கு மைனஸ் 20ன்னு வருது. மைனஸ் 20ன்னு வருது. புரியுதா பாருங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். இங்கேயும் 20 இருக்கு, அங்கேயும் 20 இருக்கா. அப்போ அதை 20 நான் காமனாக எடுத்துறேன். சரியா, இந்த மைனஸ் மைனஸ் எனக்கு இங்கே ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. அண்ட் இது மைனஸ் 4040 ப்ளஸ் 4040 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி எனக்கு என்ன சார் இருக்குன்னா 400 ப்ளஸ் 400 எனக்கு 800 இருக்கு. அப்போ 20 இன்ட்டு 800 16,000 தான் என்னுடைய ஆன்சர். முடிஞ்சது. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் அதுதான் வரும். பட் நீங்கள் டேரெக்டாக இப்படியே போட்டு போகலாம். டேரெக்டாக நீங்கள் இப்படியே போட்டுட்டு போகலாம். ஸோ ஒரு லெவல் இல்லை கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 10th இருக்கு நமக்கு. இது ஒரு ரூட்டு, அதுலேருந்து சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறோம், அதுலேருந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறோம், இது எல்லாமே 10th இருக்கு. பட் அதை நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி வச்சிடறோம். அவ்வளோதான். இது புரிஞ்சுதாமா? எஸ் ஆர் நோ? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் லாஸ்ட் சம்முக்கு போயிடலாமா? இந்த சம்மோட முடிஞ்சுதுமா. இது இந்த சம்மோட இந்த வீடியோ முடியுது. ஓகேவா? ஐ திங்க் 10 சம் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் 10 sums we have done. 10 11 தெரியல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, a and b are roots of this equation அப்படின்னா then find the value of, நான் ஒன்னா எழுதுனது, a square plus b square a cube plus b cube a power 4 plus b power 4 plus dot dot dot. இப்போ இதுல இருந்து a மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா you will get like this, a square plus a cube plus a4 plus dot 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 வரும். அதே மாதிரி b ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் பிளஸ் பி பவர் 4 பிளஸ் டாட் டாட் டாட்னு வரும். இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா இன்ஃபைனைட் ஜிபி ஃபார்முலா. இன்ஃபைனைட் ஜிபி, இன்ஃபைனைட் ஜிபின்னு என்னது, ஏஆர் ஸ்கொயர் டாட் டாட் டாட்னு போகும். அப்போ இதோடைய சம்முக்கான ஃபார்முலா என்ன, சம் இன்ஃபினிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னா a/1 - r தான் இதோடைய ஃபார்முலா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபைனைட் ஜிபியோட ஃபார்முலா a/1 - r. அப்போ இங்கே ஏன்றது யாரு, ஃபர்ஸ்ட் டேர்ம் by 1 minus r என்றது யாரு, ஒன்னு எதை மல்டிப்ளை பண்றாங்க, a square becomes a cube becomes a power 4. அப்போ a தான் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த என்டையர் சம் வந்து a square by 1 minus a. அதே தான் செகண்ட் பிராக்கெட்ல b square by 1 minus b. சரியா, இப்போ ஈக்குவேஷன் இருக்கா, 2x square minus 5x plus 4 இருக்கா. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து what is your sum of roots, 5/2. what is your product of the roots, 4/2 2. இதை சப்ஸ்டிட் பண்ண போறோம் இங்க சிம்பிளிஃபை பண்ணா. ஸோ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், a ஸ்கொயர் ஆஃப் 1 minus b, b ஸ்கொயர் ஆஃப் 1 minus a டிவைடட் பை 1 minus a 1 minus b. பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணுங்கம்மா, யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணா a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் b பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a divided by, இதை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா 1 minus a plus b plus ab ன்னு வரும். ஸோ நியூமரேட்டர்ல a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இந்த b ஸ்கொயர் நான் என்ன பண்ணலாம், a plus b the whole square minus 2ab ன்னு போடலாம். மைனஸ் ab நீங்க காமனா எடுத்தீங்க அப்படின்னா you are going to have a plus b ன்னு வரும். டினாமினேட்டர்ல 1 minus a plus b plus ab. சப்ஸ்டிட் பண்ணுங்க. பொறுமையாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, பொறுமையாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. நான் குட்டியாவே போட்டுறேன். ஸோ a plus b ஹோல் ஸ்கொயர், ஸோ இப்போ 25/4 மைனஸ் 2ab. ஸோ 2ab-ன்றது 2 2s are 4 வந்துடும். மைனஸ் ab என்னது 2, a plus b வந்து என்னது 5/2. ஸோ டிவைடட் பை 1 மைனஸ் a plus b வந்து 5/2 பிளஸ் ab வந்து 2. சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும், 25, இது 2 கேன்சல் ஆகிடுமா, அப்போ இது மைனஸ் 9. ஸோ 25/4 மைனஸ் 9 பை 2 + 1 3, 2 3s are 6, 6 - 5 1/2 மட்டும் வருது. ஸோ 25 மைனஸ் 9 36, ஸோ 36/2
4 இன்ட்டு இந்த 1/2 மேலே வந்தால் 2/1 மாறிடும். ஸோ ஐம் கெட்டிங் -11/4 இன்ட்டு 2/1. இதை கேன்சல் பண்ணால் -11/2. ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர். முடிஞ்சதா பாருங்கம்மா. யூ காட் சம் ப்ராக்டிஸில் இந்த செஷனில் ஓரளவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தெரிஞ்சுதா? ஏன்னா செஷன்ஸை பொறுத்தளவுக்கோ இல்லை ஜேஇ பொறுத்தளவுக்கோ நம்ம லெக்சர்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். லெக்சர்ஸ் இம்பார்ட்டன்ட், அதாவது லெக்சர்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்னு தப்பாக சொல்லிட்டேன். லெக்சர்ஸ் இம்பார்ட்டன்ட். லெக்சர்ஸ் இந்த சென்ஸ் கான்செப்ட் படிக்கிறது. அந்த கான்செப்டை படிச்சுட்டு கான்செப்டை படிக்கிறது ஒரு லெவலில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் வேற லெவலில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா யூ நீட் டு டூ மோர் அண்ட் மோர் ப்ராக்டிஸ். சரிங்களா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் நான் நிறைய வீடியோ போடுவேன். ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி ஐ எம் ரன்னிங் 2 சேனல்ஸ் வித் 0 ரெவென்யூ. டு பி வெரி ஃப்ராங்க், 5 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன் அந்த சேனல். இந்த சேனல் சரி, இந்த சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் மெயின் சேனல் கார்த்திக் மேக்ஸ் வந்து 5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் வித் 0 ரெவென்யூ. இன்வெஸ்ட்மெண்ட் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ லவ் டீச்சிங், இட்ஸ் மை பேஷன், அதனால பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் சப்போர்ட்டிங் டு அவர் சேனல் பை ஷேரிங் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் லைக் பட்டன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். இஃப் யூ ஆர் வாட்சிங்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க கமெண்ட்ல. ஓகேவா? உங்களுக்கு எந்த டாபிக் வேணும், எந்த லெக்சர்ஸ் வேணும், இல்லை லைவ்லாம் வருவீங்களா இல்லையா? பிகாஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு டேக் லைவ் செஷன்ஸ் ஆல்சோ. பட் ஐ எம் நாட் ஷுர் நீங்கள் லைவ் எடுத்தா வர மாட்டீங்களா இல்லைன்னு தெரியல. ஸோ ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் யூ ஆர் ஜாயினிங் இன் லைவ் ஆல்சோ. அது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். டெஃபினெட்லி வி வில் பிளான் எவ்ரி திங் இன் தி அப்கமிங் டேஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். பை பை. டேக் கேர். ஐ வில் கேட்ச் அப் ஆன் அனதர் செஷன். நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே காட்டு வீடியோஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த பக்கமா கேமரா இந்த பக்கம் நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேக் கேர். பை பை.